வணக்கம். இன்னைக்கு கிரிக்கெட் பத்தி வணக்கம். பேசும்போது மேற்கோளோட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இது யார் கண்டிப்பா. சொல்ற மேற்கோள்னு நீங்க யார் வேணா சொல்லுங்க. என்னோட மனைவி கிட்ட நான் சொல்வேன், என் நாட்டிற்கும் என் பெற்றோருக்கும் அடுத்தபடியாகத்தான் அவள் அப்படின்னு மனைவிய மூன்றாவது இடத்துல வச்சிருக்கிறவர் யாரு? எந்த கேப்டன்? சமீபத்திய கேப்டன், புத்தம் புது கேப்டன். புத்தமுது ஆப்வியஸ்லி தெரிஞ்சுது. எம்எஸ்டி இல்லையா? எம்எஸ்டி அவர். ஆனா இதுல பாருங்க, ரொம்ப சின்சியரா நாட்டிற்கும் பெற்றோருக்கும் அப்புறம் மனைவின்னு இருக்காரு. சிஎஸ்கே பத்தி அவர் பேசவே இல்லை. அத கவனத்துல கொண்டு நம்ம இதுக்குள்ள போயிடலாம், உரையாடலுக்குள்ள போயிடலாம். ஆமா. சென்ற வாரத்துல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் உங்களை ரொம்ப அதிகபட்சமா கவர்ந்தது, இல்ல நீங்க தவற விட்டுருப்பீங்க, இல்ல இது நிச்சயமா ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் அப்படின்னு ஐபிஎல்ல நீங்க எதை ம். சொல்லுவீங்க? சுரேஷ், நீங்க ஆரம்பிங்க. ஆஹ் நான் அந்த சூப்பர் ஓவரை சொன்னேன். சூப்பர் ஓவர் எனக்கு என்ன தோன்றதுன்னா, இன்ட்ரெஸ்டிங், வியூவர்ஷிப் ஜாஸ்தி பண்ணும், இதெல்லாம் ஒரு பக்கம். பட் லீக் ஃபேஸ்ல டை ஜெனியூன் ரிசல்ட். இப்போ நாக் அவுட்ல வேற வழியில செமிஃபைனல்ல இருந்து குவார்டர்ஸ் ஃபைனல்ல இருந்து செமிஃபைனல் போறது, செமில இருந்து ஃபைனல் போறதுன்னாக்கா நீங்க சூப்பர் ஓவர் வேணும். பட் லீக் ஃபேஸ்ல தே கேன் அலோவ் த ரிசல்ட் ஆஃப் டை ஜெனியூன்லி. அது ஒரு ஜெனியூன் ரிசல்ட். அது அப்படியே விட்டுருக்கலாம்னு நினைச்சேன். சூப்பர் ஓவர் தேவையில்லை லீக் ஃபேஸ்லன்னு நான் நினைக்கிறேன். போன வாரத்துல அது ஒரு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் இல்லையா, அந்த இதுல ரொம்ப நாள் கழிச்சு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ தாட் ஸோ, அதை நினைச்சேன். ரெண்டாவதா எனக்கு மும்பையோட ரைஸ். மும்பை ஐ திங்க் இஸ் ரைசிங் ஸ்லோலி. ஓகே, நீங்க அப்படிங்கிறீங்க. சொல்லுங்க. ஆஹ் நான் ம். ராஜேஷ் கர்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நான் ராஜேஷ் கர்காவை நீண்ட நெடுங்காலமா எனக்கு தெரியும். ஒரு 20-25 வருஷம்னு சொல்லலாம். ரொம்ப வந்தவனே புயல் மாதிரி வந்தவர் வலைப்பதிவுகள்ல வந்தபோது. ஓ. ஃப்ரீமேசன் அப்படிங்கிற இலவச கொத்தனாருங்கிற ஒரு புயல் மாதிரி வந்தார். அப்போல இருந்து நான் பண்ற தப்புகளை ரொம்ப தைரியமா சுட்டி காமிக்கிறவர். இப்ப கூட சொல்வனத்துல நான் எதையாவது பப்ளிஷ் பண்ணிட்டு அதுல இருக்கிற பிழைகள்லாம் அவர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு போடா அவனெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு உரிமையோட கண்டிக்கிறவர். நெருங்கிய நண்பர். நேர்ல ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ தான் பார்த்திருப்போம். பட் ரொம்ப அற்புதமான நபர். சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் நேர்ல போய் பார்க்கிறவர். அதனால அவரை சரி இந்த தொடருக்கு நம்ம கூப்பிடணும். சுரேஷ் எப்படி Facebookல எழுதி எழுதி எனக்கு கிரிக்கெட் இந்த மாதிரி ஒண்ணு ஓடிட்டு இருக்குன்னு என்னோட மனசுல பதிய வச்சவர்னா, நேர்ல போய் பார்க்கலாம்டா அப்படின்னு சொன்னவர். அவரோட இதனாலதான் நானே ஒரு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வேர்ல்ட் கப் போய் பார்த்தேன் சேப்பாக்ல. அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இனிமே நம்ம ரெகுலரா போகணுங்கிறதையும் ஒரு ஆர்வம் உண்டு பண்ணிச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் கூட. வருக ராஜேஷ் கர்கா. நீங்க சொல்லுங்க, சென்ற வாரத்துல உங்களை எந்த விஷயம் கவர்ந்தது, எந்த விஷயம் ஆச்சரியப்பட வச்சது, இல்ல எந்த விஷயம் முக்கியம்னு நினைக்கிறீங்க? வணக்கம் சுரேஷ், வணக்கம் பாலா. வணக்கம் வணக்கம். மேட்சஸ் பார்த்தோம்னா எனக்கு முதல்ல தோணுனது என்னன்னா, பஞ்சாபோட நிலைமை தான். அவங்க 245 ரன் அடிச்சாங்க, அடிச்சுட்டு தோத்தாங்க. அதுக்கப்புறமா 111 ரன் அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு டூ வர்றது எக்ஸ்ட்ரீம்ஸ். அதான் பிரமாதமான என்டர்டெயின்மெண்ட் நான் நினைக்கிறேன். எனக்கு உண்மையா சொல்ல போனா எனக்கு இந்த 220 240 அடிக்கிற மேட்சஸை விட ஒரு 160 அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ற மேட்சஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங் மேட்சஸ் ஒரே டீம் விளையாடினது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் சொல்லணும்னா, இந்த புது வரவு இன்னைக்கு வந்திருக்கிற வைபவ் சூரியவன்ஷி பத்தி பேசியே ஆகணும். 14 வயசு பையன். நம்ம சச்சின் டெண்டுல்கர் புதுசா வந்த டயத்துல நம்ம பார்த்தோம்னா 14 வயசு. அவரு நெட்ஸ்ல கபில் தேவ நல்லா அடிப்பாரு, 6, 4 எல்லாம் அடிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது பாக்குறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு ஒரு 14 வயசு பையன் கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஃபர்ஸ்ட் பால் அடி தூக்கி 6 அடிச்சான் பாருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரு ரொம்ப பேஷனேட்டா விளையாடி த வே ஹி கம்ப்ளீட்டட் இஸ் இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிரமாதமா பிடிச்சது. ஐ திங்க் இந்த ரெண்டு விஷயத்த நான் போன வாரத்தோட ஹைலைட்டா சொல்லுவேன். நான் கூட பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் தான் ரொம்ப ஆர்வமா பார்த்திருந்தேன். அது வீக்கெண்ட் வந்ததுனாலன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச், இன்னொரு மேட்ச் நம்பவே முடியல.
111 ஒரு ஸ்கோராங்கிற மாதிரி. லக்கிலி ஆனா ஆர்சிபி அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அடுத்த நாள் அவங்களும் கொஞ்சம் மோசமா தான் ஆடினாங்க. நான் முதல்ல உங்க சட்டையை பார்த்த உடனே சரி ப்ளூ கலர்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, ஒருவேளை ஆர்சிபியோன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் வேற ஆயிட்டேன். ஆனா அதுக்காகவே சூப்பர் கிங்ஸ்னு போட்டுட்டு இருக்கீங்க. நன்றி. சரி, இந்த சின்ன பசங்களுக்குள்ள போயிடலாம். நான் யாரையுமே ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, ஸோ நீங்க தான் சொல்லணும். யாரு நல்லா விளையாடுறாங்க, இந்திய அணிக்கு யாரு நம்பிக்கை நட்சத்திரமா இருப்பாங்க? எனக்கு எப்பவுமே ஒரு பயம் உண்டு. நான் எப்படின்னா, அந்த காலத்துல நான் பார்த்தபோது எல் சிவராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டுல இருந்து, எனக்கு தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க எந்த பிளேயரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடு டீமே அப்போ ரொம்ப நல்லா தெரியுங்கிற மாதிரி. ஸோ எல் சிவராமகிருஷ்ணன் வந்த உடனே அட்டா அவ்வளவுதான். அடுத்த ஷேன்வானுக்கெல்லாம் முந்தின காலம் இல்லையா? ஸோ இவர் மாதிரி அப்ப இருந்தவ நம்ம இவ பேடி வெங்கட்ராகவன் பிரசன்னா மாதிரி வந்துட்டாரு. அடுத்த லெக் ஸ்பின்னர் தான் நினைக்கிறேன் அவரு. ஸோ அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாம் இருந்தது. ஸோ இப்ப இருக்கிற சின்ன பசங்களை கூட்டினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இருக்காங்க? சுரேஷ். இப்போ இவரு தார்கா சொன்ன மாதிரி சூரியவம்சி இஸ் எ வெரி யங் டேலண்ட் டு வாட்ச். ரொம்ப முக்கியமான டேலண்ட். அப்புறம் ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் தட் விக்னேஷ் புத்தூர், அந்த ரிஸ்ட் ஸ்பின்னர் போடுறான் பார்த்தீங்களா அந்த இதுக்கு மும்பைக்கு, தட் கை. அப்புறம் அந்த ரத்தி, ஹி இஸ் ஆல்சோ குட். இந்த 3 பேரை சொல்லலாம். இப்போ பேட்டிங்ல வந்து சூரியவம்சி, பவுலிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல் சிவா வந்தப்போ சோ மச் எக்ஸைட்மெண்ட். எல் சிவா அண்ட் மனிந்தர் சிங் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் வந்தாங்க. ஒரு பேடிக்கும் சந்திராவுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற மாதிரி நம்ம நினைச்சோம். பட் தட் வாஸ் நாட் டு பி. ஷார்ட் லிவ்டா போயிடுது. அந்த மாதிரி இப்போ வந்து நமக்கு குல்தீப் யாதவ் இருக்காரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் இஸ் ஆல்மோஸ்ட் 30, இஸ் நியரிங் 30, அதிகமா விளையாடல. அடுத்தது அந்த இடத்துல வந்து அஸ்வின் ஹஸ் ரிட்டையர்ட். இந்தியாவோட ஸ்பின் கபோர்டுக்கு வி நீட் பீப்புள். அதுல வந்து எனக்கு இப்போ இந்த விக்னேஷ் புத்தூர் எக்ஸ்பெக்ட் இது இருக்கு. ரவி கிருஷ்ணாயே இப்போ யங்ஸ்டர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாரு. ஸோ தட் விக்னேஷ் புத்தூர் எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த என்ன அந்த ஃபுல் நேம் எனக்கு இப்போ ரத்தின்னு முடியறது இல்லையா, இஸ் குட். அப்புறம் அந்த விப்ரம், அந்த 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 3 பேரும் பவுலிங்ல லுக்கிங் ஃபார்வர்ட். பேட்டிங்ல அஃப்கோர்ஸ் சூரியவன்ஷி இஸ் தேர். ஆல்ரெடி பேட்டிங்ல நமக்கு ஒரு படை இருக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு. உதாரணமா இப்ப அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால்கே T20 டீம்ல இடம் இல்லை. இஸ் சச் எ குட் பேட்ஸ்மேன். ருத்ராஜ் இன்னும் பிரேக் பண்ண முடியல. ஸோ பேட்டிங் ஐ திங்க் வி ஹேவ் எனஃப் இது. பவுலிங் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். தட் பிரின்ஸ் யாதவ் இஸ் ஆல்சோ குட், பட் இஸ் நாட் வெரி யங். மயங்க் யாதவ் பத்தி சொல்லிட்டே இருந்தாங்க, பட் திஸ் பிரின்ஸ் யாதவ் லுக்ஸ் குட், நல்லா போடுறாரு. ஓகே தென் ஐ திங்க் சுரேஷ் பவுலர்ஸ் பத்தி நிறைய பேசிட்டாரு. பேட்டிங்ல ஒரு பேர் சொல்வார்னு நினைச்சேன், அது சொல்லல. வந்து நம்ம பிரியன்ஷ் இருக்காரு, பிரியன்ஷ் ஆர்யா வந்து ஐ திங்க் ஹி இஸ் பேட்டிங் ரியலி வெல். ஆனா உங்க கேள்வி வந்து 2-3 டைமென்ஷன்ஸ் இருக்கு அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா. ஒண்ணு வந்து யங் பிளேயர்ஸ் அப்படின்னீங்க, அது யங்னு எப்படி டிஃபைன் பண்ணனே இப்ப தெரியலையே. 14 வயசு பையன் ஆட ஆரம்பிச்சான். இது எங்களுக்கு கேட்டகரின்னு புரிய மாட்டேங்கிறது. பட் நம்ம வந்து ரெண்டாவது என்ன சொன்னீங்கன்னா, இந்தியாவுக்கு ஆடக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆக்சுவலா. ஐபிஎல் ஆடுறவங்க எவ்வளவு பேர் இந்தியாவுக்கு ஆட போறாங்கன்றது தெரியல. அதனால அது ஒரு குவெஸ்டனபிள் திங் தான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாய் சுதர்ஷன் வந்து ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கா அப்படி. கருண் நாயர் நல்லா விளையாடுறாங்க. இவங்களுக்குலாம் ஆனா இடம் இருக்குமானே தெரியல. சுரேஷ் சொன்ன மாதிரி தி ரிசர்வ்ஸ் ஆர் சோ ஸ்ட்ராங். யாருக்கு அங்க இடம் இருக்கும் அப்படின்னு தெரியல. அதனால இது ரெண்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட் திங் நினைக்கிறேன் ஆக்சுவலா. யங் பிளேயர்ஸ் வர்சஸ் ஹூ இஸ் கோயிங் டு பிளே ஃபார் இந்தியா அப்படின்றது அது கொஞ்சம் தனியா பார்க்க வேண்டிய விஷயம். யங் பிளேயர்ஸ்ல அவர் சொன்ன மாதிரி பவுலர்ஸ் அவர் சொல்லிட்டாரு. பேட்டிங்ல வந்து நான் இந்த ஆர்யா சொன்னேன், அதுக்கப்புறம் இந்த சூரியவன்ஷி இருக்காரு. ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த தடவை எனக்கு வந்து அவ்வளோ யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரையுமே எனக்கு குறிப்பிட்டு சொல்லும்படி இந்தியன் யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். That seems to be one area that we have to concentrate. இந்த சுயாஷ் சர்மான்னு ஒருத்தர் அப்பப்போ வராரு, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு 5 நிமிஷம் மேட்ச் பாக்குறேன் இந்த இன்டர்வெல்ல. ஸோ அதாவது என்னோட லஞ்ச் டைம்ல அவர் இம்பாக்ட் பிளேயர் மாதிரி அப்பப்போ வந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் நல்லா போடுறாரா தெரியல, பார்க்கணும். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆரம்பமா பார்க்கணும். மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவரு. கேகேஆருக்கு விளையாடினாரு, அதுக்கப்புறம் இப்போ ஆர்சிபிக்கு விளையாடு.
நினைக்கிறேன். ஆஹ் அவரு 4 ஓவர் 28 ரன், 4 ஓவர் 30 ரன், ஒரு விக்கெட் எடுக்கிற மாதிரி டீசெண்டா போட்டுருவாரு அவரு. அகைன் அது வந்து ஸ்பின்ல நம்மளுக்கு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு. இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த அளவே இல்லை. குல்தீப் சயால் இருக்காங்க, அவங்கள தாண்டி வரணும். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இருக்கா. அப்படி இவங்களுக்குலாம் அதனால எவ்வளவு தூரம் இடம் கிடைக்கும்னே தெரியல. ஏன்னா இவரை விட பெரிய மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வந்து நம்ம வருண் சக்கரவர்த்தி. அவருக்கே இப்பதான் ஆன் அண்ட் ஆஃப் தான் இடம் கிடைக்கிறது. அதனால இந்தியாவுக்கு விளையாடுற அளவு சுயேஷ் சர்மாலாம் வருவாரான்னு தெரியல. அப்படியா? ஓகே சுரேஷ். I agree with Garda. I agree with Garda. ஏன்னா we have got there. பட் அஃப்கோர்ஸ் இப்ப நம்ம வந்து T20 இல்ல லிமிடெட் ஓவர்ஸ் மேட்ச் தான் சொல்லிட்டு இருக்கோம். டெஸ்ட்டுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சப்போர்ட் பேரமா தான் இருக்கு ஸ்பின்னர்ஸ்ல. அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஜடேஜா ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கேரியர், குல்தீப் இஸ் ஒன்லி ஜெனியூன் இந்த ஸ்பின்னர். அக்ஷரை வந்து இன்னும் டெஸ்ட்ல வந்து ஒன் குட் சீரீஸ். பட் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா அக்ஷர் பேட்டிங் தான் நல்லா பண்ணாரு, பவுலிங் அவ்வளவு பிரமாதமா வரல. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம T20 IPL பேசும்போது டெஸ்ட் கிரிக்கெட்டை பேச வேண்டாம், அது we will see later, அதை பார்த்துப்போம். பட் இவர் சொன்ன மாதிரி யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டேலண்ட் வரலைங்கிற ஒரு கவலை தான். இப்போ அந்த சிவம் மாவி, அப்புறம் நாகர்கோட்டி, இவங்கெல்லாம் என்னன்னாங்கன்னே தெரியல. நாகர்கோட்டி ஐ திங்க் இஸ் இன் CSK, பட் இஸ் நாட் பீன் கிவன் சான்ஸ் இது வரைக்கும். அவங்க KKRல 2 பேருமே ஆடிட்டு இருந்தாங்க முதல்ல. நாகர்கோட்டி அண்ட் சிவம் அந்த Under 19 வேர்ல்ட் கப் ஜெயிச்சப்போ they were much talked about. நல்ல பேஸ் இருந்தது. இப்போ ஐ திங்க் they have fallen. ஸோ அவரு தார்கா சொன்ன மாதிரி இந்த பேஸ் பவுலர்ஸ்ல இப்ப மயங்க் யாதவ் ஆடவே இல்லை, இன்ஜுரி ஆயிடுச்சு போன தடவை, சென்சேஷன். பெரிய டேலண்ட் இன்னும் வரல. நம்ம கர்நாடகால இருந்து நார்மலி நல்லா வருவாங்க. பிரசித் கிருஷ்ணா நல்லா போட்டிருக்காங்க, பட் ஆஃப்கோர்ஸ் இஸ் ஏ நோன் குவான்டிட்டி. எங்க யாரும் ஒண்ணும் வரல நல்ல பவுலர். யாராவது விட்டு போயிருந்தா சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுக்கு ஒரு நல்ல கோட் ஒண்ணு பார்த்தேன், ஷென்வான் சொன்னது. ஸ்பின் பந்துல வந்துட்டு அதுல அது வந்து ஒரு கலையா, அதுல வந்துட்டு போலர் ஏதோ சிறப்பா பண்ண போறார் அப்படின்னு பேட்ஸ்மேன் எதிர்பார்த்துட்டே இருக்க வைக்கிறது தான் ஒரு உத்தி. பெருசா எதுவும் பண்ண போறது இல்லைன்னு கூட அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி பேட்ஸ்மேன் ஃபாஸ்டா போட்டுருவாரா, ஸ்பின் போட்டுருவாரா, இல்ல கூகுளி போடுவாரா, என்ன பண்ண போறாருங்கிறத ஒரு பிகாஸ் இல்லைன்னா இப்போ அடிக்க எல்லாரும் பயமா இருக்கு. பட் ஆனா இப்போ போலிங் பிச்சும் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எனக்கு முக்கியமா மெட்ராஸ்ல நீங்க சொன்னதுக்கு மெட்ராஸ்ல ஒரு பேச்சு ஒண்ணு சொல்லுவாங்க, பொய் போலிங். பொய் போலிங் போடுறான் அவன் அப்படியே, அவன் பொய் போலிங் போடுறான் பார்த்தாடு அப்படின்னு. அது எதுவோ நடக்கிற மாதிரியா இருக்கான்னு நடக்காது, நடக்கும்னு நினைச்சேன் அவுட்டான். அதான் பொய். அது எப்பவுமே ஒரு மாதிரி பண்ணிட்டே தானே இருப்பாங்க. இப்ப தலைக்கு மேல ஒரு 4-5 வாட்டி திருகிறது. இப்போ ஒருத்தரை பார்த்தேன், பால் அப்கோர்ஸ் பின்னாடி மறைச்சு வச்சிருந்தார். சுனில் நாராயண் இப்போ இவர் சொன்ன அந்த ரத்தி அதே மாதிரி பண்றாரு. அவங்க 2 பேரும் வந்து பின்னாடி வச்சுன்னு வருவாங்க. அது அது எப்பவுமே ஒரு இதா இருக்கும். ஐயோ பின்னாடி வச்சுட்டு இருக்கானே, பந்து வருமா வராதா, எப்போ வரும். இருக்காரு அந்த ஸ்ரீலங்கன், அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஒரே ஓவர்ல சில பால்ஸ் வலது கையில போடுவாரு, சில பால்ஸ் இடது கையில போடுவாரு. அது மாதிரி எல்லா விதமான காம்பினேஷன் வர ஆரம்பிச்சாச்சு இப்போ. ஆமா. இப்போ முக்கியமா நம்ம க்ளோசிங் போறதுக்கு முன்னாடி நான் இந்த வாட்டி பேசணும்னு நினைச்சது, இவரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம ராம்கியும். இருந்தாலும் நம்ம அடுத்து பேசுவோம் அவர் வந்து. கோச்சஸ் பத்தி, அதாவது அவங்க ரொம்ப முக்கியம் எப்பவுமே. நம்ம எல்லாரையும் பார்க்க இருக்கு. சோ சொல்லுங்க, கோச்சஸ் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோச் யாரு? நல்லா இன்னும் இவரை தூக்கி இன்னும் இவர் இருக்கிறதுனாலதான் டீமுக்கே ஆபத்து அந்த மாதிரி நினைக்கிற கோச் யாரு? இல்ல சும்மா அங்க வந்து ஒரு ஆகிருதியா நிக்கிறவர் யாரு? என்ன ரோல் பிளே பண்றாங்க IPL கோச்சஸ்? இந்த தரம் சர்ப்ரைசிங்கா 2 கோச்சஸ், ஆஷிஷ் நேராவும் ஹேமந்த் பாதானி. ஹேமந்த் பாதானி வந்து டூயிங் வெரி வெல், டெல்லி கேபிட்டல்ஸ் இல்லையா, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஹேமந்த் பாதானி வந்து அந்த ரோலுக்கு போயிருக்காரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அவரை ரொம்ப ஃபாலோ பண்ணல, he could be this good அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா பொதுவா ஒண்ணு சொல்றேன், ஸ்ட்ராங் கேப்டன்ஸ் கோச்சஸ் கொஞ்சம் சப்டியூட்டா இருப்பாங்க. கொஞ்சம் டொசைலா கேப்டன் இருந்தா
கோச்சஸ் கொஞ்சம் இதா இருப்பாங்க. உதாரணமா 2 காம்பினேஷன், கங்குலி அண்ட் ஜான் ரைட், அப்புறம் கிரெக் சாப்பல் அண்ட் ராகுல். 2 பேருமே ஆக்டிவா இருந்த ஒரு காம்பினேஷனா எனக்கு தெரிஞ்சு ரவி சாஸ்திரி விராட் கோலி தான் நினைக்கிறேன். அப்புறம் ரவி சாஸ்திரி ரோஹித் சர்மா, இவங்க 2 பேருமே ஈக்குவலா இருந்த மாதிரி இருந்தது. இப்ப நீங்க பாருங்களேன், இப்போ ருத்துராஜ் இருக்கிற வரைக்கும் பிளெமிங் ஜாஸ்தி இருந்தாரு. இப்ப தோனி கேப்டன்சி வந்த அப்புறம் பிளெமிங்கோட ரோல் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணும். அதை ஐம் இன்ட்ரெஸ்டட், ஐம் வெரி எக்ஸைட்டட் டு சி ஸ்டீஃபன் பிளெமிங் எப்படி ரியாக்ட் பண்றாரு, அவரோட இது எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஆக்சுவலா சுரேஷ் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ எடுத்த 10 டீம் 10 கோச் இருக்காங்க. இப்போ அது பார்த்தோம்னா ஹேமங் பதானி வந்து நிறைய ஃபாலோ பண்ணலன்னு சொன்னாரு ஆக்சுவலா. ஆனா ஹேமங் பதானி வந்து ஹி ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி வெரி குட். வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்பிஎல் இருக்கு, டிஎன்பிஎல் வந்து அவர் 3 times he has won டிஎன்பிஎல் as a coach. அதுக்கப்புறம் SA20ல போனீங்கன்னா அவர் வந்து he has won SA20 twice. அப்புறம் ஐசிஎல் கூட ஒரு தடவை வின் பண்ணாரு. இது கரீபியன் கூட ஒரு வாட்டி வின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரூவன் மெட்டீரியல் அவர். ஆக்சுவலா டெல்லிக்கு வந்து ஃபேக்ட் அவங்க ஹேமங் வந்து கோச்சா எடுத்தது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் அவரோட அட்வைஸ் படி தான் அவங்க டீமும் எடுத்திருக்காங்க. அதனால தான் அவங்க ஒரு ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு டீம் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா அதுக்கு காரணம் ஹேமங் பதானி தான் நினைக்கிறேன் நான். ஸோ ஹேமங் பதானி, ஆஷிஷ் நேராவும் அதே மாதிரி ஹஸ் பீன் ப்ரூவன் குவான்டிட்டி. ஃபர்ஸ்ட் தடவை அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ் போகும்போது ஹி ஒன் இட், செகண்ட் டைம் ஹி டுக் தெம் டு ஃபைனல்ஸ், தேர்ட் டைம் ஆப்வியஸ்லி டீம் இல்லை அவங்களுக்கு, ஹர்திக் பாண்டியா போயிட்டாரு, ஷமி அவைலபிளா இல்லை, இந்த மாதிரிலாம் ஆனதுனால ஹி ஹேட் அ ட்ரபிள்சம் பீரியட். பட் இந்த வருஷம் தே ஹவ் கம் பேக் வித் அ குட் டீம். அதனால அவங்க 2 பேரும் டெஃபினட்டா நல்லா பண்றாங்க. There are 3 coaches who are always consistently good. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீவன் பிளெமிங், I will never discount him. 5 டைட்டில் வின் பண்ணி கொடுத்திருக்காரு சிஎஸ்கேக்கு, 2 சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த டீம் காம்பினேஷன் கொஞ்சம் குழப்பமா இருக்கிறதுனால ஐ எம் லுக்கிங் as to how he is going to react to that. பட் சுரேஷ் சொன்ன மாதிரி இல்லாம ஸ்டீவன் பிளெமிங் அண்ட் தோனி ஹவ் பீன் அ வெரி ஃபார்மிடபிள் டீம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாலும் ஆல் தி 5 titles that they have won-லாம், அதனால 2 பேருமே ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ், பட் தே ஹேவ் அ சேம் ஃப்ரீக்வன்சி. அதே ஒரு லைட் பேக் கேப்டன்சி அண்ட் லைட் பேக் கோச்சிங் இருக்கும். அதனால ஐ எம் ஹோப்பிங் தட் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீரீஸ்ல வந்து சிஎஸ்கே வில் கம் பேக் அண்டர் தோனி அண்ட் ஸ்டீவன் பிளெமிங் நினைக்கிறேன். இது சந்திரகாந்த் பண்டிட் அகைன் ஹி இஸ் அ வெரி ஷூட் கோச். அவர் வந்து ரஞ்சி டிராபி வின் பண்ணியிருக்காரு வித் டிஃப்ரெண்ட் டீம்ஸ், அண்ட் லாஸ்ட் இயர் ஹி டுக் KKR டு த டைட்டில் ஆல்சோ. அண்ட் மைரா ஜெயவர்தனா ஆப்வியஸ்லி இஸ் தேர் ஃபார் மும்பை. யாரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா there are 2 coaches whom I will say is disappointing. ஒன்னு வந்து டேனியல் வெட்டரி ஆன் தி சன்ரைசர்ஸ். ஓகே, அவ்வளோ ஃபார்மிடபிள் டீம் ஒன்னு வச்சுட்டு they are not able to execute. அதுக்கு வந்து ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். பிரைமரிலி இட் ஷுட் பி ஆன் த கோச்சஸ் ஹெட். ஸோ அதனால அவர் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். தி அதர் பர்சன் ஹூ இஸ் டிசப்பாயிண்டிங் இஸ் ராகுல் டிராவிட், given the fact that அவர் வந்து he has done so well with the Indian team. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல he is not able to bring that kind of a result for them. ஒன்னு டீம் இஸ் நாட் தட் கிரேட், அது சொல்லிதான் ஆகணும். பட்லர்லாம் விட்டதெல்லாம் எவ்வளவு பெரிய மிஸ்டேக்னு தெரியல. அதுல வெதர் he had a part or not we don't know. Second is அவர் again physically he is having some challenges and he is struggling. அது இம்பாக்ட் ஆயிருக்கான்னு தெரியல. பட் those 2 are kind of a disappointment. மற்றபடி பாண்டிங், ஜஸ்டின் லேங்கர், ஆண்டி ஃப்ளவர், they are on the medium range. They are doing what they are expected to do அப்படின்னு சொல்லுவேன். So those will be the 3 categories in which I will place the. ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ என்ன உடம்பு சரியில்லை நீங்க இவருக்கு? ராகுல் டிராவிட் ஏதோ காலில் அடிபட்டிருக்கு. ஸோ இஸ் வந்து கிரச்சஸ் வச்சு தான் நடக்கிறாரு. அண்ட் அன்னைக்கு பார்த்தா வீல் சேர்ல தான் he was on the ground. ஓஹோ, அப்படியா? ஏதோ ஆபரேஷன் நடந்தது just before the start of IPL நினைக்கிறேன். நான் எப்பவுமே அதாவது டிராவிட் இந்தியாவோட கோச் ஆன உடனே கூட இந்தியா நிறைய தோத்தது இல்லையா? முன்னும் ஒரு காலத்துல இது ஒரு மாதிரி ஞாபகம் எனக்கு. இந்தியா தோத்தது ஒண்டிதான் ஞாபகம் இருக்கும். இந்தியா ஜெயிச்சதெல்லாம் நான் மறந்துடுவேன். தோத்ததெல்லாம் தீரா வடுவா 6ஆம் வடுவா உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு. டிராவிட் வந்த உடனே தோத்துட்டே இருக்கும். தூக்குடா இதை விட்டு நான் யோசிச்சேன் அப்போ. பட் தெரியல, ஃபேக்டை பார்க்கணும், செக் பண்ணோம். சரி, ரேபிட் ஃபயருக்கு போயிடலாம் நம்ம. சுரேஷ்,
சொல்லுங்க. இப்போதைக்கு இன்றைய போன வாட்டி ஆபத்தான அணியா நம்ம சொன்னோம். அவங்க தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் 2-3 மேட்ச். பட் இப்போதைக்கு ஆபத்தான அணியா தெரிகிறது அது. நம்ம இவர்ல இருந்து ஆரம்பிப்போம். ராஜேஷ், நீங்க சொல்லுங்க. ஆபத்தான அணி. ஆபத்தான அணினா நான் டிசி தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா விளையாடுறாங்க அண்ட் டீம் பேலன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் தே ஹவ் காட் அ வெரி குட் பேலன்ஸ். பவுலிங்லயும் ஃபாஸ்ட் பவுலிங் அண்ட் ஸ்பின் தே ஹவ் காட் இனஃப் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் தெம். தே ஹவ் காட் சம 2-3 தடவை அட்லீஸ்ட் தோக்குற மேட்சை ஜெயிச்சு தே ஆர் ஏபிள் டு கீப் த பாயிண்ட்ஸ். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி தான் டேஞ்சரஸ் டீம் சொல்லுவேன். அப்படியா சுரேஷ்? வாட் அபவுட் தட் இப்ப ஓபன் பண்ணாரு அப்துல் ஷேக்கா சென்னைக்கு அந்த பையன் ஹவு குட் இஸ் ஷேக் அது ஹவு குட் இஸ் அது போல ஐ திங்க் அதுக்கு முன்னாடி பாலா உங்களை கேள்வி கேட்டது வந்து நீங்க டேஞ்சரஸ் டீமா எதை நினைக்கிறீங்கன்னு கேட்டாரு. ரைட் நவ் இன்னைக்கு வந்து ஐ வில் சே மும்பை வித் பும்ரா பேக். அவங்களோட திங்ஸ் ஆர் ஃபாலோயிங் இன் பிளேஸ். மும்பை வில் பி a big challenger. இன்னைக்கு மேட்ச் சிஎஸ்கே கூட ஜெயிச்சுட்டா மும்பை வில் பி ஆன் ரோல். என்னோட இது அதுதான். மும்பை வில் பி ஆன் ரோல் ஃப்ரம் டுடே. இஃப் தே பீட் சிஎஸ்கே டுடே மும்பை வில் ரைஸ் அப். பிளே ஆஃப்க்கு வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அப்படியா? இன்னும் மும்பை மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க. சரி, இப்போ உங்க கேள்விக்கு போயிடலாம். அறியப்படாத ஹீரோ நம்ம அவர் வந்தது நான் ஆடினதை லக்கிலி அன்னைக்கு பார்த்தேன். அது பேர் என்ன, எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருந்தது. தைரியமா ஆடின மாதிரி இருந்தது அந்த பையன். நல்லாதான் ஆடிந்தான். அப்கோர்ஸ் எல்லா பாலும் அடிக்கணுங்கிற போது அந்த ப்ரெஷர்ல ஒன்றும் பண்ண முடியாது. பட் நல்லா ஆடினான்னு தோணிச்சு. அவர் யாரு என்ன நீங்க சொல்லுங்க சுரேஷ். முதல்ல அறியப்படாத ஹீரோ இது வரைக்குமா இந்த டோர்னமெண்ட்ல அறியப்படாத அவர் இப்போ போன வாரத்துல இல்ல அந்த இவரை சொன்னீங்க இல்லீங்களா, சிஎஸ்கே ஓபன் பண்ணவர? ஆமா 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 இல்ல அப்கோர்ஸ் ஜஸ்ட் ஒன் மேட்ச். இன்னைக்கு பார்க்கலாம் அவரை அதுக்குள்ள நான் எதுவும் சொல்லல. ஹி லுக் குட் ஆன் த ஐ. நல்லா இருந்தது அவரோட ரொம்ப கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ரொம்ப பெர்ஃபெக்டா ஆனாரு. ஸ்லைட் டிஃபிஷியன்சி இன் த லெங்த் அண்ட் லைன் ஹி வாஸ் ஏபிள் டு பனிஷ். பட் இப்ப இந்த தடவை சர்ப்ரைசிங்கா அறியப்படாத ஹீரோன்னு இல்லை. ஓரளவுக்கு நமக்கு வி ஆர் இன்டு தி மிட்லிங் வந்துட்டோம். அதனால ஓரளவுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஏபிள் டு ரிகலெக்ட். அந்த அன்சங் அப்படின்னு சொல்லலாமா? இப்போ ஓரளவுக்கு இந்த நேஹல் வதேரா அண்ட் நமன்தீர் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் அவ்வளவு பாப்புலாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கல. நெஹல் வதேரா, நமன்தீர் அவங்க 2 பேரும், ஈவன் நிதிஷ் ராணா 3 பேருமே தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் பட் தே நாட் கெட்டிங் த டியூ அட்டென்ஷன் எனக்கு தோன்றது. அப்படியா ராஜேஷ்? அறியப்படாத ஹீரோனா என்ன பொறுத்த வரைக்கும் வைபவ் சூரியவன்ஷி தான். பேர் மாத்திரம் தான் தெரியும், இது வரைக்கும் கிடையாது. பிரமாதமா விளையாடினான் அந்த பையன். அதனால என் ஓட்டு அவருக்கு தான். அப்படியா? சரி, நம்மளோட வைபவ் சூரியவன்ஷி ஒரு நிமிஷம். வைபவ் சூரியவன்ஷி நான் அவரை அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல பார்த்தேன். பாகிஸ்தானோட குரூஷியல் மேட்ச். அந்த மேட்ச்ல ஃபெயில்டு. 2 மேட்ச் பார்த்தேன் வைபவ் சூரியவன்ஷி ஆடுற அண்டர் 19ல பார்த்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபெமிலியராலிட்டி இருக்கு அவருக்கு அந்த பையனை பொறுத்த வரைக்கும். அஃப்கோர்ஸ் ஐபிஎல் இஸ் a வெரி பிக் ஸ்டேஜ். பட் ஐ திங்க் he will come good. எங்க அகாமடேட் பண்றது அது இருக்கு, எப்பவுமே அது இருக்கு. அடுத்தது வந்துட்டு நகைச்சுவையாக ரசிக்கத்தக்க தருணம்னு ஒரு கேள்வி வச்சிருந்தேன். அதுக்கு ஐபிஎல்லை விட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒரு பதிலை நான் முன்வைக்கிறேன். இன்னைக்கு வந்த செய்தி, பாகிஸ்தானோட உமன்ஸ் பெண்கள் அணி வந்துட்டு இந்தியா வரமாட்டோம் வேர்ல்ட் கப்புக்கோ இல்லை ஏதோ ஒரு சாம்பியன்ஷிப்போன்னு சொல்லிடுச்சு. பாகிஸ்தானுக்கு பெண்கள் அணி இருக்கிறது தெரியும், அவங்க எப்படி ஆடுவாங்கங்கிறதும் தெரியும், பார்த்துருப்போம். அவங்க இந்தியா வந்தா என்ன வராட்டி என்ன இதெல்லாமா ஒரு நியூஸ். சரி போங்க, பாவம் விட்டு போங்க. இந்தியாவா ஆஸ்திரேலியாவா யார் கப் அடிப்பாங்க? பங்களாதேஷ் கூட நல்ல பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் உமன்ஸ் அணில. எனிவே அது என்னோட நகைச்சுவையான தருணமா இருந்தது. ஐபிஎல்லுக்கே திரும்ப வந்துருவோம். ராஜேஷ் நீங்க சொல்லுங்க, நகைச்சுவையாக இல்ல வித்தியாசமாக பார்த்து கொஞ்சம் ரசித்த தருணம். நகைச்சுவையான்னு தெரியல, ஆனா போன வாரம் நடந்ததுல அந்த மும்பை மேட்ச்ல 3 ரன் அவுட் அடுத்தடுத்த பால்ல நடந்தது வந்து அது காமெடின்னு சொல்றான் அது. ஆனா எப்படி அந்த மாதிரி ஒரு மூளையே இல்லாம விளையாடினாங்கன்றது வந்து எனக்கு இன்னும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு
தருணம் தான் அது. மேட்ச் பிக்சிங் மேட்ச் பிக்சிங் நான் சொல்றேன், நெஞ்ச தொட்டு சொல்றேன். சுரேஷ் நீங்க இன்னொன்னு சொல்லுங்க. நம்ம சார் தூள் வந்து ஒரு ஓவர் போட்டாரு. அது போன வாரமா அதுக்கு முந்தின வாரமான்னு ஞாபகம் இல்லை எனக்கு. போட்டுட்டே இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நான் 5 வைடு தொட்டு ஒருத்தர் போட்டு நான் பார்த்ததே இல்லை. அதுதான் இன்னொரு சிரிக்கத்தக்க தருணமா இருந்தது. அது யார் போட்ட ஓவர் இது? யாரு போட்டது? நீங்க ஷர்துல் நல்லா தானே இந்தியா அணி கூட ஆடி இருக்காருல்ல ஷர்துல் தாக்கூர். ஓகே ஆஸ்திரேலியால மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. சரி ஓகே ஓகே. அத அடிக்க கூடாதுன்னு ஒய்டு போட்டிருக்காரு, அவரை வெல் லெஃப்டா விட்டு ஏமாத்திட்டாங்க அவரை. சுரேஷ் நகைச்சுவையாக அந்த ஓவர்ல ஒரு விக்கெட்டும் எடுத்தாருல்ல. அது இன்னொரு அந்த அந்த 5 வைடு போட்ட ஓவர்ல ஒரு விக்கெட்டும் எடுத்து அந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாவும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஷர்துல் இந்த 3 ரன் அவுட், கடைசி ரன் அவுட் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம அந்த டொனால்டும் க்ளூசனரும் வேர்ல்டு கப் 2000 இதுல பண்ண மாதிரி 99 வேர்ல்டு கப் செமிஃபைனல் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா மாதிரியே இருந்ததுல. வான்னு சொன்ன திருப்பி ஓடுனது, அப்புறம் இவர் திரும்பி வந்துட்டு திரும்பி ஓடுனது. க்ளூசனர் அண்ட் டொனால்டு லாஸ்ட் ஓவர் ரன் அவுட் மாதிரி இருந்தது. That was a comedy. Yes, I agree with Garga. சூப்பர் சூப்பர். கடைசி கேள்வி, அடுத்த வாரத்துக்கு உங்களோட கணிப்பு, ஒரு தைரியமான கணிப்பு. இது யாருமே சொல்லாது நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியா என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க மும்பை இந்தியன்ஸ் பத்தி, அதுவே எனக்கு ஒரு அதிரடியான கணிப்பு தான். அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா? ஓகே. இல்ல, என்ன பொறுத்தவரை you will see the rise of மும்பைங்கிறது. I stick my neck out and say, எனக்கு ஏன்னா பும்ரா இஸ் பேக். பும்ரா இஸ் கிரேட் பால். சரி, என்ன சொல்றாங்க பாருங்க. நானும் அதே தான் சொல்றேன். ரீசர்ஜன்ஸ் ஆஃப் மும்பை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ஐ திங்க் அந்த ஒரு டீம் காம்பினேஷன் ஒரு மாதிரி இப்பதான் கரெக்டா ஜெல் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அவங்க எப்பவுமே லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃப் நல்லா வந்துருவாங்க. இன்னும் ஒன்னு சொல்லணும்னா, சிஎஸ்கே வந்து 2 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க இன் பிளேஸ் ஆஃப் 2 இன்ஜுரி. ஒன்னு ருத்துராஜ், இன்னொன்னு வந்து குர்ஜப் நீத்னு ஒரு தமிழ்நாடு ஃபாஸ்ட் பவுலர். அவங்க 2 பேருக்கும் அடிபட்டதுனால அவங்க இந்த சீரீஸ்க்கே விளையாட முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க 2 பேர் எடுத்திருக்காங்க. ருத்துராஜுக்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரேன்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து மகாராஷ்டிரா ஓபனர். அவரு நல்லா விளையாடுவாரு அண்ட் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஹிட்டிங் அவரு. ரெண்டாவது வந்து குர்ஜப்னீத்துக்கு பதிலாக டெவால் பிரவேஸ்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் வந்திருக்காரு. அவர் யங் பிளேயர். அவரு வந்து இவங்க 2 பேருக்கும் உடனே சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் டெவால் பிரவேஸ்க்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கிற இடம் வந்து ஹி வில் ஃபில் வெரி நைஸ்லி அந்த இடத்துல. ஸோ மேபி அவங்க வந்து நூர், டெவால் பிரவேஸ், ரச்சின் அண்ட் கான்வே அந்த மாதிரி ஒரு 4 பேரோட போனாங்கன்னா we will have a better balance in the middle order நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம வந்து மும்பை விளையாட போறோம், அடுத்தது வந்து எஸ்ஆர்எச் விளையாட போறோம். இது எல்லாமே இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேபிள்ல இருக்கிறதுனால இட் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2ல நம்மளுக்கு 2மே வின் பண்ணலாம், இல்ல 1ஆவது வின் பண்ணோம்னா அது சிஎஸ்கேயும் ஒரு மொமெண்டம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி கிடைக்கணும். சூப்பர் சூப்பர். All the best for CSK. அது ஏதோ கிண்டலா சொல்ற மாதிரி இருக்கு. சரி சுரேஷ். Duval Brevis actually he was called the little ABD ன்னு நினைக்கிறேன்ல. அவரை தான் அந்த மாதிரி ஜூனியர் ஏபிடி. அவரு ABD ஜூனியர் ஏபிடி என்ன சொன்னாங்க அவருக்கு பேரு? ஜூனியர் ஏபிடினாங்க. பட் மும்பைக்கு ஆடினாருன்னு நினைக்கிறேன். மும்பைக்கு 2 வருஷம் ஆடினார் அவரு. ஐபிஎல்ல ரொம்ப அவர் வந்து சரி இது பண்ணல, எஃபெக்ட் ஆகல. இந்த வருஷம் SA20ல அவர் வந்து அகைன் அவங்க அந்த கேப் டவுன் மும்பைக்கு தான் விளையாடினார். அவரு ரொம்ப நல்லா விளையாடினாரு அவரு. சோ அதனால அந்த ஃபார்ம் அவர் எடுத்துட்டு வந்தாருன்னா இட் வில் பி a very good addition to CSK. ஆனா இன்னும் அவர் அந்த சவுத் ஆப்பிரிக்கா இதுக்குள்ள பிரேக் இன் பண்ணல இல்ல ப்ரூவிஸ். இப்போ வேற நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவியான் முல்டர் அந்த மாதிரிலாம் வந்த மாதிரி இவர் ஹஸ் நாட் broken இல்ல. இங்கேயும் இதேதான் சேலஞ்ச். நிறைய அங்க 11 பேர் தானே விளையாட முடியாது. அப்புறம் அந்த இது வேற இருக்கு, அந்த கோட்டா சிஸ்டம் வேற இருக்குல்ல, அது ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு. சூப்பர் சூப்பர்.
அடுத்த வாட்டி வேணா நம்ம பாகிஸ்தான் PSLன்னு ஒண்ணு பண்றாங்க போல இருக்கு. அதை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதை பத்தி ஆமா கூட அது நம்ம பேசலாம். நடந்துருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், சீரியஸா எடுத்துன்றாதீங்க, அதுக்காக பார்க்காம விட்டுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இல்ல நன்றி. நேத்து ஒரு இது பார்த்தேன் நானு, அப்துல் சமத் அங்குத்தர் ஆடுறாரு. இவங்க 2 பேர் ஸ்கோரையும் வந்து 10 balls 30 அடிச்சிருந்தாரு நம்ம அப்துல் சமத். அங்க ஒரு அப்துல் சமத் வந்து 14 balls 40. அது ரெண்டையும் ஏதோ Facebookல யாரோ போட்டு, சோ அவர் அப்துல் சமத் அண்ட் தேர் அப்துல் சமத் அப்படின்னு ஒண்ணு பார்த்தேன். தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். இதே IPL டயத்துலயே அவங்க இந்த வருஷம் வச்சதுக்கு காரணம், IPL கான்ட்ராக்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க எடுத்து விளையாடலாம் அப்படின்ட்டு. அதுல யாரோ ஒருத்தருக்கு டைமண்ட் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. அங்க வந்து அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு, டைமண்ட், பிளாட்டினம், கோல்டு அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. டைமண்ட் கான்ட்ராக்ட் கிடைச்ச ஒருத்தர் வந்து இங்க வந்து ரீப்ளேஸ்மெண்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அங்க விட்டுட்டு இங்க வந்துட்டாரு. அதனால அவங்களுக்கு எல்லாம் பயங்கர வருத்தம். அவரை 2 வருஷம் பேன்லாம் வேற பண்ணி வச்சிருக்காங்க. பேர் எனக்கு டக்குன்னு வந்துருச்சு, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்புறமா. ஓகே ஓகே சூப்பர். அதுலயும் ஒரு கண்ணு வச்சுக்கணுமா பாலா? PSL, ஆமா PSL மொத்தமா ஒரு நகைச்சுவையான அங்கே ஒரு கண்ணு வைக்கிறதா? சூப்பர்ங்க. நன்றி. திஸ் டைம் அவர் ராம்கேயும் வந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவர் கேக்குறேன் அடுத்த வாட்டி நம்மளுக்கு எப்பவுமே IPL இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வாரம் ஓடுது இல்லையா? சோ 3 வாரம் நம்ம சிறப்பா பண்ணுவோம். நன்றி ராஜேஷ், நன்றி சுரேஷ், மீண்டும் சந்திப்போம். ஒரு ராஜேஷ், நான் Facebook ரிக்வெஸ்ட், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துறேன், அக்செப்ட் பண்ணுங்க. இப்ப ஒரு சிபாரிசு பண்ணிடுங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இன்னைக்கு கோச்சஸ் பேசணும் சொன்னதுனால நீங்க ஆரம்பத்துல இந்த சட்டையை பத்தி சொன்னீங்க. இது வந்து ஸ்டீபன் பிளமிங். அவர் கொடுத்தது. நான் ஏதோ ப்ளூ சட்டைன்ன உடனே ப்ளூ என்ன டீம் தான் நான் யோசிச்சிருந்தேன். CSK பாக்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு, ராத்திரி ஆயிடுச்சுங்கிறது வேற விஷயம். பட் நானே CSK ரசிகர் எப்படி ஒரு ப்ளூ சட்டையோட வந்தார். சரி, RCB தான் போல இருக்கு. அதுவும் மும்பையோட கலருங்க, அது ஆர்ச் ரைவல் மும்பை கலர். இல்ல இது வந்து நான் பிளேயிங் ஷர்ட். ஓகே ஓகே. நீங்க ஆடாம இருக்கிறது தான் CSKக்கு நல்லது. நன்றி ராஜேஷ். அதோட நம்ம